ஆலையாட்கள், வேலையாட்கள் அங்க செய்வாங்க. இன்ஜினியர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், சப் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த கான்செப்ட், ஒரு கான்செப்ட், அதை திட்டமிட்டு அவங்களுக்கு என்று தனிப்பட்ட இலக்குகளை நிர்ணயித்து, ஒரு ஏசி கான்ட்ராக்டர் பர்ஜ் கலிஃபால ஒர்க் பண்ண, அவருக்குன்னு ஒரு இலக்கு, அவருக்குன்னு ஒரு நோக்கம், அவருக்கென்று ஒரு திட்டம். இப்ப சபையில நம்ம இருந்தோம்னா பாஸ்டர் சொன்ன இந்த மாஸ்டர் பிளான்ல நீங்க எந்த திட்டத்திற்குள் வருகிறீர்கள், நான் எந்த திட்டத்திற்குள் வருகிறேன், நாம் எந்த இலக்கை நிர்ணயிக்க வேண்டும், அவர் எந்த இலக்கை நிர்ணயிக்க வேண்டும், அதுக்குள்ள அடங்கி அதுக்குள்ள திட்டமிட்டு நாம் செயல்பட வேண்டும். அப்பதான் நம்ம ஏதாவது என்ன செய்ய முடியும், சாதிக்க முடியும். அல்லது நான் அந்த பிரேயர் செல்ஸ்ல நம்ம சகோதரர்கள் கூட்டத்தில் சொன்ன மாதிரி அங்க ஒரு பிளானை போட்டு அங்க ஒரு இது டக்டிங் போயிருக்கு, இங்க ஒரு ஏசி பிக்ஸ் பண்ணா வேற இடத்துல போய் பிக்ஸ் பண்ணிட்டு இருந்தா கேப்ப, இது என்னையா இது பிளானுக்குள்ளே வராத இடத்துல போய் நீர் என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, உடைங்காத. தெளிவானதாக குறிப்பிட்டதாக தேவனுடைய சித்தத்திற்கு திட்டத்திற்கு உட்பட்டதாக நம்முடைய இலக்குகள், நம்முடைய நோக்கங்கள் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 3:14 பவுல் சொல்லுகிற பொழுது அநேக தேவ தரிசனத்தோடு அநேக காரியங்களை ஆண்டவருக்காக செய்த பவுல் சொன்னார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து இயேசு அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் என்ன செய்கிறேன், லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன், லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 1 தீமோத்தேயு 2:4 வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நம்முடைய தேவன் சுத்தம் உள்ளவராயிருக்கிறார். இந்த உலகம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்தது ஏதோ நம்மள ஸ்ட்ரைட்டா பரலோகத்துக்கு கூட்டு போகணும் இல்ல. அநேகரை ரட்சிப்புக்குள் வழிநடத்த, அநேகரை ஆண்டவருடைய அன்புக்குள் வழிநடத்த, நேற்று இரவு ஜெபத்தில் பேர் சொன்னது போல அன்பின் கயிறுகளால இழுத்து ஆண்டவருடைய அன்புக்குள் கொண்டு வந்து அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்த, அதற்காக நாம் என்ன, அந்த மாஸ்டர் பிளானுக்காக நாம் என்ன தனிப்பட்ட திட்டம் வைத்திருக்கிறோம். தனிப்பட்ட நம்முடைய இலக்குகள் என்ன, இந்த வருடத்தில் நம்ம என்ன செய்ய நாம் தீர்மானித்திருக்கிறோம். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை, மகிமையான காரியம், இந்த மாதிரியான பாஷைகளை எல்லாம் தவிர்த்து பறக்கிற அனுபவங்களை விட்டு நடக்கிற அனுபவங்களுக்கு நாம் வருவோம். இந்த வருடத்திலே ஒரு 5 சகோதரனுக்கு, ஒரு இந்து குடும்பத்தில் இந்த ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், ஒரு 5 சகோதரனுக்கு என்னுடைய குடும்பத்திலே நான் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். என்னோட வேலை பார்க்கிற ரூம்ல இருக்கிற ஒரு 5 சகோதரை நான் ஆலயத்திற்கு கொண்டு வரேன். நேற்று விஜய் நேற்று ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டாங்க நைட் பிரேயர்ல, இந்த சபைகள்ல உலகளாவிய சபைகள்ல 2% மக்கள் தான் ஆண்டவர்கள் நம்ம சபைக்கு அழைத்து வருகிற மக்கள் என்று சொல்லி. ஒரு 5 பேரை இந்த வருடத்தில் நான் அழைத்து வருவேன். ஒரு 10 பேருக்கு நான் ஒரு நல்ல கிறிஸ்தவ புத்தகத்தை நான் பரிசளிப்பேன். நான் வந்து போன அந்த கிராமங்களிலே ஒரு கன்வென்ஷன் 10,000 ரூபாய் செலவு பண்ணா போதும், ஒரு குடும்பமாய் 2 குடும்பமாய் சேர்ந்து நடத்துவேன். ஒரு மிஷனரியை ஒரு குடும்பமாய் சபையாய் நண்பர்களாய் தாங்குவேன். ஒரு ஆலயம் கட்ட எத்தனையோ இடங்களில் ஆலயம் இல்லை. இந்த ஒரு நிறுவனத்தின் மூலமாக, சபையின் மூலமாக ஆலயத்தை கட்ட நாங்கள் ஒரு குடும்பமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்படிப்பட்ட இலக்குகள், அந்த மகா பெரிய தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற அந்த இலக்குகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். 2013 அப்படி குறிப்பிட்ட தெளிவான இலக்குகளை நிர்ணயித்து நிறைவேற்றுகிற ஆண்டாய் இருக்கும்படியா நான் விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மோடு அதை எதிர்பார்க்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில மட்டும், வெறும் ஊழியம் மட்டும் இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வேலையில சேர்ந்து அப்படியே அந்த வேலையிலேயே தேய்ச்சிக்கிட்டே அதே பொசிஷன்ல 20 வருஷமா இருக்கணும் ஆண்டவர் விரும்பவில்லை. அந்த இடத்துல ஒரு பதவி உயர்வு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வருடத்தில் அந்த பதவி உயர்வுக்காய் நான் இந்த காரியத்தை, நான் இந்த ஹையர் கோர்ஸ் படிக்க, இந்த ஒரு கோர்ஸ் படிக்க நான் தீர்மானிக்கிறேன். ஸ்பெசிபிக் ஆப்ஜெக்ட்ஸ், ஸ்பெசிபிக் கோல்ஸ். அதே மாதிரிதான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம், எல்லாம் சம்பாதிக்க தான் வந்தோம். வந்த இடத்துல ஆண்டவர் நம்ம ரட்சித்தார். அப்படியே சம்பாதிக்க வந்த சகோதரர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவர்களை நாம் ஆண்டவருக்குள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அனுப்பப்பட்ட மிஷினரிகளாக இருக்கிற உண்மை. ஆனா 5 வருடம் இங்க இருக்கிறோம், மனைவியை விட்டு பிள்ளைகளை விட்டு அந்த இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம். 5 வருடம் முடிந்து போகும்போது என்ன, நான் வந்த மாதிரியே போகிறேன், ஆண்டவர் என்னை நடத்துவார், ஆண்டவரை நடத்துவார். நீ இங்க இருந்து எவ்வளவு ஊர்ல இருந்திருந்தாது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பேஸாவது போட்டிருக்கலாமே. தேவ சமூகத்திலே அமர்ந்து, ஆண்டவரே நான் வந்த நோக்கம் என்ன, நான் என்னுடைய குடும்பத்திற்கு, ஒருவேளை
தேவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி இருக்கிறார். குடும்பமாக ஒருவேளை ஒரு தங்கச்சியினுடைய திருமணத்திற்காக அல்லது நம்முடைய பிள்ளைகளை எதிர்காலத்திற்காக ஒரு குறிப்பிட்ட குடும்ப தேவைக்காக வந்திருக்கலாம். அப்படி இங்கேயே காலங்காலமா இருக்குன்னு நினைக்க கூடாது. திரும்பி போகிற குறிப்பிட்ட இலக்குகளை நீங்க நிர்ணயிங்கள். இந்த 2015 நான் 2 வருடத்திலே நான் மறுபடியும் சென்று என்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து நான் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவேன். நீங்கள் குறிப்பிட்ட இலக்குகளை, ஸ்பெசிபிக் கோல்ஸை நீங்கள் இந்த 2012 13 நீங்கள் நிர்ணயிக்கும்படியாக நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக வாசிங்கள் ஆதியாகமம் 24:5-7 வரை உள்ள வசனங்கள். ஆதியாகமம் 24:5-7. அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடத்து பெண், என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்துக்கு தானே உன்னுடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமா என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என்னுடைய தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஆபிரகாம் சொல்றான், எப்ப ஆண்டவர் தானப்பா அங்கிருந்து என்ன செஞ்சாரு, கொண்டு வந்தாரு. ஆண்டவர் தானப்பா அந்த தேசத்திலிருந்து கொண்டு வந்தார். திருப்பி நீ ஈசாக்கு அங்க பொண்ணு கிடைக்கலன்னா என்ன செய்ய, கூட்டு போவான்னு கேக்குறிய? அதெல்லாம் தேவையில்ல. ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ள ஆண்டவர். என்னுடைய நோக்கம், என்னுடைய இலக்கு தேவனுடைய சுத்தத்திற்கும் திட்டத்திற்கும் உட்பட்டதாக இருக்கிறதுனாலே ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். சங்கீதம் 62:5 நாம் வாசிக்கிறோம், நான் நம்புகிறது அவராலே வரும். ஆண்டவருடைய இலக்குகளை நிறைவேற்றுவார் என்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். We should trust in God that He will accomplish the goal for us. சங்கீதம் 130:5 நாம் வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? இப்ப நான் சொன்னேன், ஆண்டவருடைய நீங்க போங்க, நம்ம போய் ஒரு 5 வேட சொல்லணும். நம்ம முத கேள்வி, நம்ம சொன்ன எவன் கேட்பான்? நமக்கு அந்த தாளந்துகள் இல்லையே. அந்த தாளந்துகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் இல்லையே சபையில. ஒரு 5 வேட்ட போய் அந்த வருடத்துல ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார் சொல்றதுக்கு வாய்ப்புகளை வெளிப்படுத்துகிற அந்த பிளாட்ஃபார்ம் எதுக்கு? நம்ம சொன்னா யாரு கேட்பா? நமக்கு பேசவே வராத, நமக்கு பாடவே வராத, நமக்கு பிரசங்கிக்கவே வராத நம்மை நாம என்ன செய்யறோம்? சில சமயம், அநேக சமயங்கள் ஆண்டவரை நம்ம லெவல்ல வச்சு பார்த்துருவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர். இலக்குகளை அவருடைய சித்தத்தின்படி நாம் நிர்ணயித்திருக்கிறதுனால் அவர் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை நமக்கு. நம்ம போய் சொல்லுவோம், அவர் நிறைவேற்றுவார். சில சமயம் நம்ம பேசாம இருக்கிறதே நல்லது. இப்ப ஒரு சகோதரனுக்கு போய் நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைத்திருக்கிறோம், தீர்மானித்திருக்கிறோம் என்றால், ஒருவேளை அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில, அந்த குடும்பத்திலே ஒரு இழப்புகள் வந்திருக்கலாம். அந்த சமயத்தில் போய் நம்ம பேசாம போய் கூட இருந்துட்டு கையை பிடிச்சி ஆண்டவர்களை ஆறுதல்படுத்தும் போதும். அந்த அன்பு போதும். சில சமயம் பேசாம இருக்க நல்லது. சில ஆளுங்க அங்க போய் ஒரு துக்க வீட்டுல போய் அந்த அம்மா அழுது ஒரு மாதிரி டயர்ட் ஆகி எக்ஸாஸ்ட் ஆயிருக்கும் போது அழுகுறல போய் பயங்கரமான இதோட, ஓ உங்க குடும்பத்தில் நடப்பதற்கு காரணம் என்ன, அது என்ன, இது என்ன தீர்க்க தரிசனங்களை சொல்லி அவங்க ஓய்ஞ்சிருங்க, அவங்களை மறுபடியும் அழ வைத்து விட்டு திரும்பாமல் நம்ம போய் அவங்கள போய் சும்மா ஒரு தட்டி கொடுத்து ஒரு அரவணைச்சி அப்படியே அமைதியா இருந்தா போதும். கேட்கிற ஒரு அனுபவம் இருந்தால், கேட்கிற ஒரு காரியத்தை செய்தால் நம்ம எத்தனையோ பேரை ஆண்டவருக்கு நடத்த முடியும். ஆண்டவர் காரியங்களை வாக்கி செய்வார். கன்வென்ஷன் நடத்தணும், நம்ம நடத்தினா எத்தனை பேர் வரப்போறான், எத்தனை பேரை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள போகிறான், that is not our business, that is his business. அது அவருடைய வேலை. அவர்
காரியங்களை வாக்கு செய்வார். சங்கீதம் 37:5 வாசிக்கிறோம், உன்